காலையிலே மெனு கொடுத்துட்டு போயாச்சு. லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னா, நானும் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டேன். சிக்கன் வாங்கி கொடுத்தோன்னே வாஷ் பண்ணி வச்சுட்டு, பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரை வச்சுட்டு, அதில் எண்ணெய் சேர்த்துட்டு, கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுக்கிறது. நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1க்கு 2 அளவுக்கு தண்ணி ஊற்றி ஜீரக சம்பா அரிசி தான் போட போகிறேன். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிட்டேன் அரிசியையும். சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணியில் ஹார்டாக இருக்காமல் சிக்கன் வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனையும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அரிசியும் தண்ணி ஈக்குவல் ஆனதுக்கப்புறமா தோசை கல்லை வச்சு தம் வச்சு பிரியாணி ரெடி ஆனது வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்து